9th Standard English, Unit 4, Poem The Spider and the Fly by Mary Botham Howitt. Book Bag Exercise. A. Read the following lines from the poem and answer the questions in a sentence or two. First one. The way into my parlor is up a winding stair, and I have many curious things to show when you are there. A. How can the fly reach the spider's parlor? ஸ்பைடர் ஈய தன்னோட வீட்டுக்கு கூப்பிடுது. பார்லர்னா வரவேற்பு அறை. ஈக்கு ஸ்பைடரோட பார்லருக்கு எப்படி போக முடியும்? The fly can reach the spider's parlor through a winding stair. Winding stair அப்படின்னா சுத்தி சுத்தி போகக்கூடிய படிக்கட்டு. அந்த படிகள் வழியா ஈக்கு ஸ்பைடரோட பார்லருக்கு போக முடியும். B. What will the fly get to see in the parlor? The fly will get to see many curious things in the parlor. ஸ்பைடரோட பார்லர்ல ஈயால எதையெல்லாம் பார்க்க முடியும்? The fly will get to see many curious things in the parlor. ஈயால ஸ்பைடரோட வீட்ல நிறைய அபூர்வமான பொருட்களை பார்க்க முடியும். Second one. Oh no no, said the little fly. Kind sir, that cannot be. I have heard what's in your pantry and I do not wish to see. A. Is the fly willing to enter the spider's pantry? உணவுப் பொருட்கள் இருக்கிற இடத்த பேண்ட்ரின்னு சொல்லுவோம். ஸ்பைடரோட வீட்டுக்கு போறதுக்கு ஈ ஆசைப்பட்டுச்சா? No, the fly is not willing to enter the spider's pantry in the beginning. முதல்ல ஸ்பைடரோட வீட்டுக்கு போறதுக்கு ஈ விரும்பல. B. Can you guess what was in the pantry? ஸ்பைடரோட வீட்டில் என்னெல்லாம் இருக்குன்னு உனக்கு கெஸ் பண்ண முடியுதா? Yes, I can guess what was in the pantry. எனக்கு அங்க என்ன இருக்குன்னு கெஸ் பண்ண முடியுது. Third one. Sweet creature, said the spider. You are witty and you are wise. How handsome are your gauzy wings? How brilliant are your eyes? A. List the words used by the spider to describe the fly. ஈயோட அழக ஸ்பைடர் ரொம்ப வர்ணிச்சுது. அது என்ன வார்த்தையால ஈய வர்ணிச்சுதுன்னு உன்னால சொல்ல முடியுமா? Witty, wise, handsome, brilliant are the words used by the spider to describe the fly. நீ ரொம்ப அழகா இருக்க, உனக்கு ரொம்ப அறிவு இருக்கு, இப்படி நிறைய வார்த்தைகளை ஸ்பைடர் யூஸ் பண்ணுச்சு. B. Why does a spider say that the fly is witty? ஸ்பைடர் ஈய பார்த்து You are witty அப்படின்னு ஏன் சொல்லுச்சு? The fly is clever and not entering the web. So the spider says that the fly is witty. ஸ்பைடர் ஈய ரொம்ப புகழ்ந்து பேசிச்சு. ஆனாலும் ஈ அந்த ஸ்பைடரோட வெப்புக்குள்ள நுழைய மறுத்துச்சு. அதனால ஸ்பைடர் ஈய பார்த்து You are very witty அப்படின்னு சொல்லிச்சு. Next question. 4. A. Why is the poet using the word den to describe the spider's web? ஸ்பைடரோட வெப்ப poet denன்னு ஏன் சொல்றாரு? Wild animals live in dens. Spider also lives in a web and eats insects. So the poet uses the word den. denனா குகைன்னு அர்த்தம். பொதுவா வைல்ட் அனிமல்ஸ் டென்ல இருக்கும். அங்க இருந்து அனிமல்ஸை பிடிச்சு சாப்பிடும். அதுபோல ஸ்பைடரும் தன்னோட வெப்புக்குள்ள இருந்து இன்செக்ட்ஸ் எல்லாம் பிடிச்சு சாப்பிடுது. அதனால ஸ்பைடரோட வெப்ப டென்னு poet சொல்றாரு. B. Why was the spider sure that the fly would come back again? The spider has flattered the fly of its beauty, so the spider was sure that the fly would come back again. ஸ்பைடர் தன்னோட வெப்புக்கு ஃப்ளை திரும்பவும் கண்டிப்பா வரும் அப்படின்னு ஏன் நம்புச்சு? ஸ்பைடர் ஈயோட அழக ரொம்ப வர்ணிச்சுது. அதனால ஈ மயங்கி கண்டிப்பா திரும்பவும் வரும் அப்படின்னு ஸ்பைடர் நினைச்சது. நெக்ஸ்ட் கொஸ்டின் 5. A. Who does she refer to? She refers to the fly. இந்த போயத்துல ஷீங்கிறது யார குறிக்குது? ஷீங்கிறது ஈய குறிக்குது. B. What was she thinking of? She was thinking of her beautiful eyes and wings. ஸ்பைடர் தன்னை ரொம்ப புகழ்ந்த உடனே ஈ என்ன நினைச்சது? ஸ்பைடரோட புகழ்ச்சியான வார்த்தைகளை கேட்ட ஈ தன்னோட ஐஸும் விங்ஸும் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு நினைச்சது. நெக்ஸ்ட் 6. A. Who does I refer to? இந்த போயத்துல
ஐங்கிறது யாரை குறிக்குது? ஐ ரெஃபர்ஸ் டு த poet மேரி போத்தம் ஹோவிட். ஐங்கிறது பொயட்டை குறிக்குது. பி. வாட் இஸ் த அட்வைஸ் கிவன் டு த ரீடர்ஸ்? பொயட் இந்த போயத்தை வாசிக்கிறவங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்கறாங்க? We should never listen to idle, silly, flattering words. This is the advice given to the readers. B. Complete the summary by filling in the spaces with suitable words. The poem begins with the spider's dash of the fly. The answer is alluring. The poem begins with the spider's alluring of the fly. He dashed to the fly to come into its home. He said to the fly to come into its home. The spider describes his parlor as the dash one. The answer is prettiest one. The spider describes his parlor as the prettiest one. The spider kindles the curiosity of the fly so that she may enter his home. ஸ்பைடர் தன்னோட வீடு ரொம்ப அழகா இருக்கு, கண்டிப்பா ஈ அங்க வரணும் அப்படி ஈட்ட சொல்லி ஈயோட ஆர்வத்தை தூண்டுது. Fortunately, the fly was dashed and refused to get into his home. Fortunately, the fly was wise and refused to get into his home. ஈ கொஞ்சம் யோசிச்சுது, தன்னோட புத்திசாலித்தனத்தால அந்த வெப்புக்குள்ள நுழைய மறுத்துச்சு. Now the spider pretends to be a friend and asks her to come and rest in his home. தன்னோட வீட்டுக்கு ஈ வர மறுத்ததுனால இந்த ஸ்பைடர் இப்போ ஈயோட ஃப்ரெண்டு போல ஆக்ட் பண்ணிச்சு. நீ கண்டிப்பா என் வீட்டுக்கு வரணும், அங்க வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு ஆசை வார்த்தை கூறிச்சு. He offers her dash and a dash to rest. He offers her food and a bed to rest. ஸ்பைடர் ஈய பார்த்து, நீ என் வீட்டுக்கு வந்தா உனக்கு நல்ல சாப்பாடு தருவேன், தூங்குறதுக்கு ஒரு நல்ல பெட் தருவேன் அப்படின்னு ஏமாத்துச்சு. This time also the fly dashed the spider's offer very politely. This time also the fly rejected the spider's offer very politely. இந்த தடவையும் ஈ ஸ்பைடரோட வார்த்தைக்கு இணங்கல, அது இப்பவும் அதோட வீட்டுக்கு வர மறுத்துச்சு. The next weapon that the spider uses is flattery. ஒருத்தரை பத்தி ரொம்ப புகழ்ந்து பெருமையா பேசுறத flattery அப்படின்னு சொல்லுவோம். இந்த தடவை ஸ்பைடர் ஈய பார்த்து ரொம்ப புகழ்ந்து பேசிச்சு. The spider praises the dash and dash of the fly and also praises her dash. The spider praises the wings and eyes of the fly and also praises her head. ஸ்பைடர் ஈய பார்த்து, உன்னோட ஐஸ் ரொம்ப பிரில்லியண்டா இருக்கு, உன்னோட விங்ஸ் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கு, உன் ஹெட்டும் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு புகழ்ந்துச்சு. He invites her to look at herself in the dash which is in the parlor. He invites her to look at herself in the mirror which is in his parlor. ஸ்பைடர் ஈய பார்த்து சொல்லிச்சு, நீ ரொம்ப அழகா இருக்க, என் வீட்டில் உள்ள கண்ணாடியில உன்னோட அழக வந்து பாரு அப்படின்னு சொல்லிச்சு. The fly is dashed by the words of the spider and she falls a dash to his dash. The fly is tempted by the words of the spider and she falls a prey to his flattery words. கடைசியா அந்த ஸ்பைடரோட வஞ்சக வார்த்தையினால மயங்கி இந்த ஈயானது ஸ்பைடருக்கு உணவாயிட்டு. நெக்ஸ்ட் சி. Answer the following questions in about 80 to 100 words. First one, write a character sketch of the spider. In this poem, the spider is described as a cunning insect. At first, it invites the fly to its parlor by explaining the beauty of the parlor. But the fly refuses to get into his home. The spider tries to establish false friendship. It offers the fly a comfortable place to sleep and lovely food. Finally, it flatters the fly by praising its beauty and traps the fly in its den. Second question, what happens if we fall a prey to flattery? Give instances from the poem The Spider and the Fly. In this poem, the poet gives a warning to the children. Children should not believe in false flattery. They should not trust sweet talk or praises. The life of the fly is a good example. At first, the fly rejects the spider's offer. When the spider praises the fly excessively, the fly becomes prey to the flattery of the spider. The poet advises the readers not to keep their hearts, eyes, and ears open to the evil counselors. All that glitters is not gold. Third question,
In your own words, give a detailed description of A. The spider's parlor. The spider invites the fly to his parlor. The way to the parlor is up a winding stair. The parlor is very pretty and it has many curious things. There is a little bed to rest upon. There are pretty curtains drawn around. The sheets are fine and thin. On the whole, the spider's parlor is very pretty. B. The fly's appearance. The spider praises the fly as very handsome with gauzy wings. Its eyes are very brilliant. The spider invites the fly to come inside and look at herself in the mirror. The spider also praises the fly's eyes as diamond bright. The head is crowned. Her robes are green and purple. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.